ஏன் நஞ்சமது இன்று பொன்னாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையால மண்ணாச்சு நித்தமதை நினைத்து நினைத்து வெம்புகின்ற மனமே தூக்கமின்றி பூரந்து பூரந்து கண்ணீர் சிந்தும் விழியே நெஞ்சில் வேதனை வாழ்வில் சோதனை சேர்ந்திருக்கு ஏன் நஞ்சமது இன்று பொன்னாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையால மண்ணாச்சு எத்தனை வண்டி எத்தனை வேலை போவதும் வருவதும் பிடிக்கவில்லை சம்பளம் இல்லை சாப்பாட்டு தொல்லை நினைக்கையில் இருக்கவே விருப்பமில்லை மூளை கட்ட ஓர் வேலை நான் வந்தது என்றும் இனி போகாது சோகம் அது தன்னந்தனியா ஏறி நான் வந்தது இன்று பெரும் கை சேதமாயானது அதை எண்ணி எண்ணி மனம் நாட்டு நினைவினில் பாடுதம்மா ஏன் நெஞ்சம் அது இன்று புண்ணாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையால மண்ணாச்சு ரோட்டுல வேலை நேற்றுல வேலை ஒரு சிலர் படுவது பெரும் அவதி பார்க்கவும் மேலா தாங்கவும் மேலா கொடுப்பதோ கையிலே குறைந்த நிதி கேடுகட்டு போனாலும் நாட்டோடு போ இங்கு வந்து சாகாம வீட்டோடு போ இங்கு ஒன்றும் சேராது நீ எண்ணிக்கோ நல்லதினை நான் சொல்லுவேன் கேட்டுக்கோ உன் அன்பு மனைவியும் செல்ல குழந்தைகள் பாவமடா ஏன் நெஞ்சம் அது இன்று புண்ணாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையால மண்ணாச்சு ஏன் நெஞ்சம் அது இன்று புண்ணாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையால மண்ணாச்சு வேலை இங்கு தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தேன் மனிதா நிம்மதி ஏதும் இல்லை வேலை இங்கு தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தேன் மனிதா நிம்மதி ஏதும் இல்லை ஊர் போல இன்பமும் இல்லை உறவின்றி வாழ்வது தொல்லை ஊரின் உறவின் அன்பை இழந்து வாழ்வது வாழ்க்கை இல்லை வேலை இங்கு தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை அதை விட்டு பிரிந்தேன் மனிதா நிம்மதி ஏதும் இல்லை நேரம் பிறந்து மனவாழ்வு தொடர்ந்து அன்று தொழிலும் இன்றி நான் சும்மா காசு தேவை என்று தொழிலை தேடி உன்னை பிரிந்து விட்டேன் அம்மா என்று இந்த நாட்டை விட்டு விலகி சென்றிடுவேனோ அன்பு தந்த உறவின் முகத்தை என்று பார்த்திடுவேனோ தனியான வாழ்க்கை இங்கு தவிப்போடு நானும் நின்று சொல்லுகின்ற சோகக்கதையை யார் அறிவாரோ நேரம் இங்கு போவதில்லை வேலை இங்கு தேவையில்லை நாட்டை விட்டு பிரிந்தேன் மனிதா நிம்மதி ஏதும் இல்லை 5 வருடமா 6 வருடமா இங்கு கிடப்பதே நண்பா இந்த உறவுகளில் உள்ள குமுறல்கள் சிறியதுடா நண்பா உன்னை பெற்ற தாயோ உன் நினைவிலே இருப்பானே உன்னை நம்பி வந்த உன் மனைவி தினமருவானே ஊரோடு உறவை இழந்து தனியாக நெஞ்சமுடைந்து நானும் காணும் சோகம் அறிவார் யார் யாரோ தேவையில்லை